நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. தமிழ்நாடு முதலமைச்சர் அரசுமுறை பயணமாக நலத்திட்ட உதவிகள் வழங்க கடலூர் மாவட்டத்திற்கு வருகை தந்தார். அப்போது நெய்வேலியில் மாற்றுத்திறனாளிகள் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் தமிழக மாற்றுத்திறனாளிகள் தொண்டு நல சங்கம் கடலூர் மாவட்ட தலைவர் குமார் தலைமையில் தமிழ்நாடு முதலமைச்சர் நெய்வேலிக்கு வருகை தந்தபோது இலவச மனைப்பட்டா, தொகுப்பு வீடுகள் மற்றும் வங்கிக் கடன் வேலைவாய்ப்பு கேட்டு, மேலும் ஜாமீன்தாரர்கள் கையொப்பம் இல்லாமல் கடன் வழங்க வேண்டி சுமார் 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தமிழக முதல்வர் அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம். முதல்வர் மாற்றுத்திறனாளிகளாக ஒரு 200 பேர்களை அழைத்து வந்து இங்கு நெய்வேலி நேரு சதுக்கத்தில் நின்றிருந்தோம். எங்களுக்காக தலைவர், நமது கழக தலைவர், நமது மாற்றுத்திறனாளியின் தகுதியை வைத்து இருப்பவர் திரு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கீழே இறங்கி எங்களிடம் நேரடியாக மனுவை பெற்றார். அந்த மனுவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச பட்டா மற்றும் வேலை வாய்ப்பு மற்றும் வங்கி கடன்களை எங்களுக்கு கொடுத்து உதவும்படி நேரடியாக அவரை அழைத்து சொன்னோம். அதற்கு நாங்கள் கண்டிப்பாக பரிந்துரை செய்கிறோம் என்று தமிழக முதல்வர் சொன்னதற்கும் எங்களை வருகை தந்து நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் மற்றும் மேற்கு மாவட்ட செயலாளர் சிவ கணேசன் அமைச்சர் அவர்களும் தலைமையில் நாங்கள் வந்திருந்தோம். எங்களுக்கு முழு ஆதரவு கொடுத்து தலைவரும் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினரும் மேற்கு மாவட்ட செயலாளர் சி கணேசன் அவர்களும் எங்களுக்கு முழு ஆதரவு கொடுத்து முதல்வரை எங்களுக்கு கீழே இறங்கி வந்து மனுக்களை பெற்றதற்கு மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து, இந்த தமிழக மாற்றுத்திறனாளிகள் தொண்டு நல சங்க சார்பாகவும் தலைவர் என்ற சார்பாகவும் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் மாநில துணைத் தலைவர் என்ற சார்பாகவும் நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன்.